கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனது மகள் வந்து ஒரு வருஷமாக அலர்ஜியில் ரொம்ப கஷ்டப்பட்டா. மூஞ்சில் வந்து ரொம்ப எரியுதும்பா. ஆனால் நாங்கள் 2-3 ஸ்கின் டாக்டர்கிட்ட போனோம். ஆனால் அவளுக்கு சரியாகலை. இங்கே வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ண ஐயாக்கிட்ட வந்து அவளுக்கு அதோட சரியாயிட்டு. எனக்கு வந்து போன மாதத்துக்கு முந்தின மாதம் வந்து ஐயாக்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ண வந்திருந்தோம். ப்ரேயர் பண்ண வரும்போது ஜோமினி விட்டாங்க. ஜோமினி கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு இந்த மூக்குக்காக ஜோம் பண்ணி விட்டாங்க. எதுக்கு ஜோம் பண்ணுறாங்கன்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு மூக்குக்கு ஜோம் பண்ணி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வாரம் கழித்து நான் வந்து கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போனாப்புல காலுக்கு கீழே வந்து கயிறு கிடந்திருக்கு. கயிறு கிடந்ததை வந்து நான் பார்க்காம எழுந்துட்டு தெத்தி 2 காலம் இறுக பிடிச்சிச்சு. அந்த கயிறு அப்படியே மூஞ்சி குப்புற விழுந்து அந்த மூக்கில் அப்படி விழுந்ததுலேயே ஃபஸ்ட்டு மூக்கில் தான் அடிபட்டுச்சு. இப்போவே விழுந்ததும் நினச்சேன், எஸ்ஸப்பா ஐயா எனக்காக இந்த மூக்குக்காக ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. ஆனால் இந்த மூக்கில் எனக்கு அடிபட்டு எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னுட்டு நான் அந்த இடத்துல அப்படியே விழுந்த இடத்துல நான் ஜோம்னிட்டு எலும்புனா என் மூக்கிலேருந்து பயங்கர ரத்தம்னா அவ்வளோ ரத்தம். ஆனால் நான் என் மூக்கில் ஏதாவது ஃப்ராக்சராக ஆகியிருக்கோம் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சி அழுதாங்க. ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே எடுத்த உடனே பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்ததில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து சின்ன வயசுல அடிபட்டு 2 கண் பார்வையும் இல்லாமல் தான் இருந்தேன். இடையில ஆப்ரேஷன் செய்து எனக்கு பார்வை வந்து திருமணம்லாம் பண்ணாங்க. நவம்பர் 20ஆம் தேதி எனக்கு ஜுரம், அதிகமான ஜுரம். விடையால் ஏஞ்சா 2 பார்வை எனக்கு இல்லை, சுத்தமாகவே இல்லை. உடனே ஆஸ்பத்திரியில் எங்கள் பையன் நைட்டு அட்மிட் பண்ணான். அங்கே நாங்கள் தொடர்ந்து ஜப கோபுரத்துக்கு ஜபம் பண்ணுவோம். ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண்டவரே இவங்களுக்காக இல்லையா அது எனக்காக இவங்களுக்கு இறங்க ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொரு சாட்சியிலும் சொல்லுவார். அதை வச்சு என் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஆண்டவரே இறங்கணும், எனக்கு பார்வை கொடுக்கணும் அப்படின்னு பண்ணும்போது ஆண்டவர் ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு பார்வை கொடுத்தார். அத்தோடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. நான் விரும்புகிற காரியத்தை என் பிள்ளைகளிடத்தில் பேசுகிற தைரியம் எனக்கு கிடையாது. அது என் பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொண்டு வராது. நீர் விரும்புகிற வார்த்தைகள், நீர் சொல்லுகிற வார்த்தைகள் தான் என் பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளாக இருக்கும். அதுதான் என் பிள்ளைகளுடைய காயங்களை கட்டுகிறதா இருக்கும். தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது இந்த நாள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லுகிறார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு பரலோகத்தின் பலன்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்த அநேக ஆசீர்வாதங்களில் ஒன்று நம்முடைய அவமானம். அவர் சிலுவையிலே அவமான சின்னமாக மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்கிற வசனத்தின்படியாக அவர் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக சிலுவையிலே தொங்கினார், அவமான சின்னமாக தொங்கினார். பொதுவாக நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு இப்போ போனீங்கன்னாலும் அந்த இஸ்ரேல் தேசத்தில் உள்ள முக்கியமான வீதி தான் எருசலேம் வீதி.
எப்பொழுதும் ஜனங்கள் நடமாட்டமாக இருக்கிற கடைகள் இருக்கிற இடம். இன்றைக்கி நீங்கள் போனாலும் கடைகள் இருக்கும். அந்த நெருக்கத்தின் மத்தியில் தான் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போன அந்த எருசலேம் வீதி வழியாக கடந்து அதன் பிறகு தான் அந்த மலைப்பக்கமாக இயேசு போகிறார். அப்போ பாருங்கள், பிலாத்துனுடைய அரண்மனையில் அவருக்கு சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த தண்டனையை நிறைவேற்றும்படிக்கு அவரை இழுத்து கொண்டு வருகிறார்கள். வருகிறவர்கள் போகிறவர்களெல்லாம் இந்த சிலுவை சுமந்து கொண்டு போகிறவன் ஒருவன் ஏதோ ஒரு பெரிய கொலை குற்றம் செய்திருக்கிறான், ஏதோ ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் செய்திருக்கிறவனுக்குத்தான் அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு ஜனங்கள் மத்தியிலே அவர் கடந்து போக வேண்டும். எல்லாரும் அவர்களை அவமானமாய் பார்ப்பார்கள். போகிறவர்கள் வருகிறவர்களெல்லாம் இவன் என்ன பாவம் பண்ணினானோ தெரியலையே என்று சொல்லி பார்க்கக்கூடிய விதத்தில் அப்படியே அந்த எருசலேம் வீதி வழியாக அந்த மெயின் ஏரியாவில் கடைகள் ஜனங்கள் எப்பொழுதும் நடமாட்டம் இருக்கிற இடத்துல இப்பவும் பார்த்திங்கன்னா அங்கே போனால் எப்பவும் அந்த தெருவில் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கும் பொழுது நாங்கள் சொல்லுவோம், எங்களை ஃபாலோ பண்ணி வாருங்கன்னு ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டே தான் முன்னால் போவோம். இதை ஃபாலோ பண்ணி பின்னால் வரணும். இல்லைன்னாச்சுன்னா எந்த பக்கம் திரும்பினாங்கன்னா அப்புறம் அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இன்றைக்கும் அப்படி தான் அந்த எருசலேம் வீதி இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, அப்படியாக அவ்வளவு நெருக்கடியான இடத்துல அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். ஒரு அவமானத்தின் சின்னம்தான் இந்த சிலுவை. அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற அந்த கள்ளன் அவர் பாவம் பண்ணி தவறு செய்து அதன் நிமித்தம் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறவன் அவன் சொல்லுகிறான், நீர் உண்மையிலே தெய்வமாய் இருந்தால் நீர் கீழே இறங்கிட்டு எங்களையும் விடுவியும் என்று சொல்லி கேவலமாய் பேசுகிறான். போகிறவங்க வர்றவங்க எல்லாம் வேதம் சொல்லுகிறது தலையை துலுக்கி துலுக்கி அப்படின்னு தலையை ஆட்டி ஆட்டி அவர்களை பார்த்து பரிகாசம் பண்ணினார்களாம். அப்படியே போர் செய்வர்களும் அவரை அடிச்சுட்டு உன்னை அடித்தது யாருன்னு சொல்லி நீ உன்னுடைய வெளிப்பாட்டில் சொல்லு என்றெல்லாம் சொல்லி அவரை அவமானப்படுத்தினார்கள். ஒரு அவமான சின்னமாய் சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எதற்காக தெரியுமா? நீ எந்த இடத்துலையும் அவமானப்படக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகளுடைய அவமானம் அவருக்கே வருகிற அவமானமாக ஆண்டவர் எடுத்து எந்த இடத்துல நீ கௌரவமாய் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக என் இயேசு சிலுவையிலே வெட்கப்பட்டு தலை குனிந்து அந்த இடத்துல நின்று உங்களுக்காக சிலுவையில் எல்லா பரிகாசங்களையும் ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் பரிகாசம் பண்ணினார்கள், அவமானமாய் பேசினார்கள், தலையாட்டி ஆட்டி பேசினாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவர் எதற்காக ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? நீங்களும் நானும் வாழ்கிற பூமியில் அவமானத்தோடு கூட இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் முதலாவது உங்களுடைய அவமானங்களை தான் மாற்றப் போகிறார். ஒருவேளை உங்களுடைய தோல்வி உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை சில அவமானமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கலாம். இல்லாவிட்டால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஜனங்கள் மத்தியில் உங்களை ஒரு அவமான பொருளாக எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் இருந்திருக்கலாம். அந்த காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு முடிவை கொண்டு வரும்படி சொல்லுகிறார். உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்திலே உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். சில வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு முறை டிவியில் பிரசங்கம் பண்ணுவதற்காக ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ப்ராஃபஸி ஒன்று கொடுக்கிறார். ஒரு விஜயலக்ஷ்மி என்கிற பெயரை சொல்லி, விஜயலக்ஷ்மி இப்பொழுது நீ கையில் பாயாசம் பண்ணி அதில் விஷத்தை விட்டு உன்னுடைய முழு குடும்பம் தற்கொலை செய்வதற்காக உன்னுடைய பிள்ளை சுமந்து கொண்டு வந்த அவமானத்தின் நிமித்தம் இதுக்கு மேலே உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம பேசாமல் செத்து போயிடலான்னு சொல்லி உன்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சேர்ந்து நீங்கள் 4 பேர்கள் உங்கள் குடும்பத்தில் 4 பேரும் சேர்ந்து தற்கொலை செய்வதற்காக தீர்மானித்து கையில் விஷ பாட்டில் வச்சிருக்கிற தற்கொலை செய்வதற்காக முயற்சித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ தான் நீ கொஞ்ச நாளாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினாலே நீ கொஞ்ச நாள் தேவாலயத்திற்கு தேடி போன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்து உன் அவமானத்தை மாற்றி உன்னை சாவின் பள்ளத்தாக்கிலிருந்து மீட்டெடுக்க விரும்புகிறார். உன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஃபஸி வருது. அப்போ முடித்த உடனடியாக அந்த கேமராமேன் சொல்கிறாரு, அண்ணே என்ன அழகாக போயிட்டு இருந்துச்சு, செய்தி ஃப்ளோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு, டப்புன்னு அதில் கட் பண்ணி நீங்கள் ப்ராஃபஸி சொன்னது சொதப்பிருச்சுண்ணே, அதனால் பேசாமல் இது அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு பழையபடி அந்த ஃப்ளோவை உங்களுக்கு தெரியும் எடிட் பண்ணி கொண்டு ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் வழி இருக்கும், இது அதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம தேவைப்பட்டால் இதை கடைசியில் போட்டுடலாமே. செய்தி தொடங்கி 11வது நிமிஷத்தில் இந்த ப்ராஃபஸி வருது. 10 நிமிஷம் ஃபுல் பீக்கில் போயிட்டுருக்கு. 11வது நிமிஷம் இந்த ப்ராஃபஸி வருது. அவர் என்ன சொல்கிறாரு, இதை அப்படியே எடுத்துகிட்டு கடைசியாக வேணால் போட்டுக்கலாம், எப்படி இருந்தாலும் அது ப்ராஃபஸி தானே, அதை கடைசியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசித்தேன், சரி ஃப்ளோவில் அப்படி கொண்டு போயிடலாமா இல்லை அதே இடத்துல வைக்கணுமா?
ஆண்டவட்டத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், 11வது நிமிஷம் நான் சொன்னபடி இது வரலைன்னா 12வது நிமிஷம் 4 உயிர் பலியாகும், அதுக்கு நீ பொறுப்பெடுக்கிறியான்னு கேட்டார். கைகாலெல்லாம் நடுங்கி போச்சு. நான் சொன்னேன், அந்த ரிஸ்க் எனக்கு வேண்டாம் ஆண்டவர். நான் சொன்னேன், எனக்கு ஃப்ளோ முக்கியம் இல்லை, 4 ஜீவன்கள் தான் முக்கியம். ஹல்லேலூயா. அதனால் நீ ஒன்றும் பண்ணாத, அப்படியே இருக்கட்டு. இந்த ப்ராஃபஸி முடித்து திருப்பி அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணி போகிறது கொஞ்சம் டைம் ஆகும், அப்படி போனால் போதும், பரவாயில்லை என்று சொல்லி அந்த மகனிடத்தில் சொன்னேன். காரியங்கள் முடிந்தது. நாங்கள் ஷூட் பண்ணதுலேருந்து 4வது நாள் அந்த செய்தி போய் கொண்டு இருக்கும் பொழுது, திருச்சி பக்கத்தில் பெரம்பலூர் அப்படின்ற ஒரு இடம், அந்த இடத்துலேருந்து ஒரு தாயார், ஒரு சொந்த வீடு அவங்களுக்கு, கீழ் வீட்டில் ஓனரமாக இருக்கிறாங்க, மேல் வீட்டில் தான் விஜயலட்சுமி குடியிருக்கிறாங்க, வாடகைக்கு இருக்கிறாங்க. ப்ரோக்ராம் பார்த்தது விஜயலட்சுமி அல்ல, விஜயலட்சுமியுடைய வீட்டு ஓனர் தான் ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. அவங்க தன்னுடைய வாலிப மகளையும் வச்சுட்டு அம்மாவும் மகளுமா கீழ் வீட்டில் ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. இந்த ப்ராஃபஸி வந்த உடனே இந்த தாயாரும் மகளுமா கவனமாக கவனிக்கிறாங்க. விஜயலட்சுமி வீட்டில் 4 பேர். இப்போ தான் நீ கொஞ்ச நாளாக சர்ச்சுக்கு போகிற ஆரம்பிச்சிருக்கிற, நீ ரொம்ப நாள் கிறிஸ்தவள் அல்ல, இப்போ தான் கொஞ்ச நாளாக நீ போக ஆரம்பிச்சிருக்கிற. நீ கொஞ்ச நாள் தேடி போன இயேசு உன்னை தேடி வந்து உன்னை சாவிலிருந்து மீட்க இதோ ஆயத்தமாக இருக்கிறார். நீ தப்பு பண்ணிடாத, நீ எந்த விதத்துலையும் சூசைட் பண்ணிடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு பார்த்த உடனே இந்த தாயார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற விஜயலட்சுமியை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்க இப்போ தான் இந்த அம்மாவுடைய குடும்பத்தில் இருக்க கஷ்டத்தை சொல்லி, வாமா சர்ச்சுக்கு போனாலும் உனக்கு கொஞ்சம் நல்லது நடக்குன்னு சொல்லி சர்ச்சுக்கு கூடு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ எல்லாம் டேலியானோடனே இந்த அம்மா எழுப்பி, நான் மேலே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன், எனக்கு என்னமோ நம்ம வீட்டு விஜயலட்சுமிக்கு தான் இந்த எச்சரிக்கை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மக என்ன சொல்கிறா பாருங்கள், இந்த காரியத்தை தடுக்க அந்த 4 ஜீவன்களை கொல்ல பிசாசு எப்படியெல்லாம் ட்ரை பண்ணுறான். ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணும் பொழுதே முதல்ல என்னுடைய மனசை மாற்ற ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த மக சொல்கிறான் பக்கத்தில் இருந்துட்டு, இருமா இன்னும் 20 நிமிஷத்தில் மெசேஜ் முடிஞ்சிடும், 20 நிமிஷம் கழித்து போயிடலாம், பிடிச்சி உட்கார வைக்கிறான் அவங்க அம்மாவை. ஆனால் இந்த தாயார் 2 நிமிஷம் உட்கார்ந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை, அதுக்குள்ளே ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மகளுடைய கையை பிடிச்சி தள்ளிட்டு நேராக போய் பெல் அடித்தாங்க. பெல் அடித்தோடனே அந்த தாயார் கதவு திறக்கிறாங்க. கைக்கு பின்னால் இப்படியே கையை இப்படி ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க. விஜயலட்சுமி, உன் கையில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னாலாம். இல்லை, நீ கையில் விஷம் வச்சுருக்கிற, வீட்டில் பாயசம் பண்ணினியா? ஆமாக்கா பண்ணேன். எதுக்கு காலையில் பாயசம் பண்ணேன்? நீ கையில் விஷம் வச்சு 4 பேரும் தற்கொலை பண்ணுறதுக்கு தானே பண்ணியிருக்கிறீங்க. நீ கொஞ்ச நாள் தேடி வந்த இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறார். எங்கேருந்தோ சென்னையிலேருந்து ஒரு பிரதருக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தி டிவி மூலமாக உன் பேரை சொல்லி இப்போ எனக்கு சொன்னார், இப்போ உண்மையை சொல் அப்படின்னு ஒன்று கையில் இருக்கிற விஷ பாட்டிலை எடுத்து காமிச்சு, ஜஸ்ட் அப்போ தான் உள்ளே விட்டு கொடுக்கறதுக்காக வேண்டி விடுறதுக்கு கையில் எடுத்து மூடியை ஓப்பன் பண்ணியிருக்கிறா. அதுக்குள்ளே அந்த தாயார் போய் கேட்ட உடனடியாக, ஏமா அப்படி பிரச்சனை? ஒரு பெரிய அவமானம். இந்த அவமானம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா நாங்கள் உயிரோடு இருக்க முடியாத கௌரவமான குடும்பம், அதனால் சாகிறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்ன ப்ராஃபஸியை சொன்னாங்க, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ளால் உன்னுடைய அவமானம் நீங்கி சந்தோஷமான பலன் வரும், சந்தோஷமான பதில் வரும், நீ அவசரப்பட்டுறாதேன்னு சொல்லி ஆண்டவர் பதில் சொல்லிட்டாரு. சாயங்காலம் 6 மணிக்குள்ளால் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அதன் பிறகு இவங்க கீழே போயிட்டாங்க. சாயங்காலம் ஒரு 5:45 யார் நிமித்தம் இந்த பிள்ளைக்கு அவமானம் வந்ததோ அந்த மனுஷன் நேரம் இந்த தாயிடத்தில் சொன்னால், கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்காத்த, எப்படியாவது நான் எங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நான் தான் தகப்பேன், எனக்கு தெரியும், எங்கள் வீட்டில் எல்லாரும் உங்களை அவமானமாக பேசிட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும், என் கைகள் கட்டப்பட்டிருக்கு, எங்கள் வீட்டில் ஒன்றுமே சொல்ல முடியலை, சொல்லுகிற தைரியம் எனக்கு இல்லை, ஆனால் எனக்கு மனசாட்சி குத்தினபடியினாலே இன்றைக்கு நான் நேரடியாக தேடி வந்திருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அதன் பிறகு அந்த அவமானம் நீங்கத்தக்கதாக நல்லபடியாக அந்த பிள்ளையுடைய திருமணத்தை அதே பையனுடைய வீட்டார் செய்ய வைக்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். அன்றைக்கு அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருந்த அவமானம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை என்கிற ஒரு பயங்கரமான அந்த ஏமாற்றம் வரும் பொழுது சில பிள்ளைகளுடைய வீட்டில் அவங்க தடுமாறுகிறார்கள். அந்த தடுமாற்றம் ஒரு மனுஷனை தற்கொலைக்கு நேராக கொண்டு போய் விடுகிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டில் யார் யார் தடுமாறி கொண்டிருந்தாலும், வாலிப பிள்ளைகளுடைய தடுமாற்றம், பெரியவர்களுடைய தடுமாற்றம், தீர்மானம் எடுக்க முடியாத தடுமாற்றம், எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு அலசி ஆராய்ந்து பார்த்து
உங்களுக்கு நிந்த இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் மாற்றி போட ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலனை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்னைக்கு எந்த நிமிஷத்துலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே நான் சூசைட் பண்ண போகிறேன், சாப போகிறேன். இன்றைக்கி பிள்ளைகள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை சில இடத்துல பேசுகிறத கவனிச்சிருப்பீங்க. இந்த மேக்ஸில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா நான் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் தமிழில் ஃபெயில் ஆகிட்டேன்னா உயிரோடு இருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து அடுத்தடுத்த நாட்களில் பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் தற்கொலை செய்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? மனுஷர்களை பார்க்க முடியாத அந்த ஒரு வெட்கம், அவங்கள தலை காட்ட முடியாது. இப்படி நீ ஃபெயில் ஆகிட்டியே, நீ எப்படி ஃபெயில் ஆன, இவ்வளோதான் மார்க் எடுத்திய, எல்லாரும் +1 போயிட்டாங்க, நீ இன்னும் +1 போகலையா, நீ இன்னும் அரியர் எழுத போறியா, எல்லாரும் காலேஜ் போயிட்டாங்க, நீ இன்னும் காலேஜ் போகலையா அப்படின்னு ஒவ்வொருவர் பேசுகிற காரியம் அவர்களுக்கு அவமானத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அவமானத்திற்கு பதிலாக ஒரே அடியாக சாகலாம் என்று தீர்மானம் எடுத்து விடுகிறார்கள். நீங்கள் எல்லாரும் எந்த இடத்துலையும் அவமானப்பட்டதில்லையா, வெட்கப்பட்டதில்லையா? அதெல்லாம் தாண்டி தான் அதை தாங்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து தப்பித்து வரக்கூடிய வழியையும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், தலை காட்ட முடியாத அவமானம், தலை காட்ட முடியாத நிந்தை, தலை காட்ட முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த அற்புதத்தை செய்து அந்த தீமையை இனி ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாய் மாற்றி தரப்போகிறார். ஹல்லேலூயா. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்றைக்கு நடந்து வருகிறபடி அந்த தீமை எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தீமைகளை எல்லாம் உங்களுக்கு நன்மையாய் மாற்றி தருவார். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். யோபு என்கிற பக்தனை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்திருக்கிறீர்கள். உண்மை முத்தமமான ஒரு மனுஷன். அதிகாலையில் எழும்பி தன்னுடைய 10 பிள்ளைகளுக்காக தனித்தனியாக பேரை சொல்லி வச்சு பாவ நிவாரண பலி செலுத்தின பொறுப்புள்ள ஒரு தகப்பன். யோபுவை போல உள்ள தகப்பன்மார்கள் ஒரு பிள்ளைகளுக்கு கிடச்சிருச்சுன்னா அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. அட்வான்ஸாக ஜெபிக்கிறான். தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்யலைனாலும் செய்திருப்பார்களோ என நினைத்து என்று வேதம் சொல்லுகிறார். விருந்து உபசரண நேரத்திலே ஒருவேளை தங்களுடைய பிள்ளைகள் தேவனை வார்த்தையினால் கூட தூஷித்திருப்பார்களோ என நினைத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தனித்தனியாக பெயரை எழுதி வச்சு அதிகாலையில் எழும்பி உட்கார்ந்து பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி செலுத்தின ஒரு பொறுப்புள்ள தகப்பன்தான் இந்த யோபு. இந்த யோபுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவ காலம் என்று வரும்பொழுது அநேக நிந்தைகளை அவன் சந்தித்தான். அதில் ரொம்ப முக்கியமான நிந்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் ஊருக்கு பாட்டும் பழமொழியுமாய் மாறினேன் என்று அவன் சொல்லுகிறான். சாம்பலில் உட்கார்ந்துருக்கிறான், சரீரமெல்லாம் ஓடெடுத்து சொரிந்து கொண்டிருக்கிறான். 10 பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள். அவரிடத்தில் இருந்த எல்லா செல்வங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. செல்வம், பெயர், புகழ் எல்லாம் அழிந்து போன நிலைமையில், சரீரம் அழுகி நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிற நிலைமையில் அவருடைய மனைவி வந்து அவமானமாக பேசுகிறா. இப்படி ஒரு ஆண்டவர் உனக்கு தேவையா, பேசாமல் அவரை தூஷிச்சுட்டு நாண்டுக்கிட்டு சாவு என்று சொல்லுகிறார். நம்ம பாஷையில் சொன்னால் அதுதான், உன் தேவனை தூஷிச்சுட்டு நீ நாண்டுக்கிட்டு சாவு என்று சொல்லுகிறாள். அப்படி அவளிடத்திலிருந்து ஒரு அவமானம். என்னுடைய நண்பர்கள் வருகிறார்கள். அவன் இருந்த அந்த நிலைமையை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே உட்கார்ந்துட்டாங்களாம். அவ்வளவு செல்வ செழிப்பாக அழகு சௌந்தரியவானாக இருந்த அந்த யோபு அந்த உபத்திரவ காலங்கள் வரும் பொழுது அவனுடைய சரீரத்தில் வந்த மாற்றங்கள், குடும்பத்தில் வந்த மாற்றங்கள், இதை கேள்விப்பட்ட நண்பர்கள் வருகிறார்கள். வந்து உட்கார்ந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாதபடிக்கு அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு பேச ஆரம்பித்தாங்க. அவமானமாக பேசினாங்க. யோபு ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிறான். சிலர் சொல்லுவாங்க, வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த நொந்து போய் இருக்கிற நேரத்தில் ஊரெல்லாம் இவனை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அவன் சொல்லுகிறான், நான் ஊருக்கு பாட்டும் பழமொழியுமாய் மாறினேன். அப்படின்னா ஊரில் எல்லாரும் என்னை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாய்க்கு அவள் மாதிரி நான் கிடச்சிட்டேன்னு நம்ம பாஷையில் சொன்னால் சொல்லலாம். ஊருக்கு பாட்டும் பழமொழியுமாய் மாறினேன். ஆனால் அவ்வளவு அவமானம் வந்த நேரத்துலையும் ஒரு நாள் கூட நான் அவன் ஆண்டவரை தூஷிக்கலை. தன் வாயினால் கூட ஆண்டவரை ஒரு வார்த்தை பேசலை. மனைவியிடத்தில் சொல்கிறான், அவர்கிட்ட என்ன நல்லது வரும்போதெல்லாம் நம்ம நல்லா தானமாக வாங்கினோம், இப்போ கஷ்டம்னு வந்தால் மட்டும் எப்படிமா அவரை தூக்கி எறிய முடியும்? நான் அப்படி தூக்கி எறிய மாட்டேன். எவ்வளோ அன்புள்ள அழகான யோபு பாருங்கள். ஆண்டவர் அவனுடைய காரியத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார்.
ஒரு நாள் அவன் பழைய கடந்து வந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்குறான். அப்பொழுது அவனுடைய செல்வ செழிப்பின் உச்ச கட்டத்தை யோசித்து பார்க்கிறான். அப்போ அவன் சில காரியங்களை சொன்ன. ஆண்டவரே, உம்முடைய ரகசிய செயல் ஒரு காலத்தில் என் கூடார மறைவில் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தேன். பரலோகத்திலிருந்து எண்ணெய் நதி போல என் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தது. என் பாதத்தை நெய்யினால் கழுவினேன். அந்த செல்வ சீர் இருந்தால் நலமாயிருக்குமே. அவனுடைய வாழ்க்கையில் ஹையஸ்ட் பீக் பிளெஸ்ஸிங் டைமில் இருந்ததை ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் சொல்கிறான். சொல்கிறான், ஆண்டவரே, இந்த செல்வ சீர் உம்முடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மறைவில் இருந்த நாள், பரலோகத்திலிருந்து எண்ணெய் நதி போல ஆசீர்வாதங்கள் இறங்கி வந்த நாள், என்னுடைய பாதங்களை நெய்யினால் கழுவி கொண்ட அந்த செல்வ சீர் இப்பொழுது இருந்தால் நலமாக இருக்க. இப்போ மட்டும் அந்த வாழ்க்கை கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கேன். நான் அவ்வளவு காஞ்சி போய் கஷ்டப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் சொன்னான். அவனுடைய ஆசை முன்னால் இருந்த சீர் இருந்தால் போதும். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு இரட்டிப்பான பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலனை அவனுக்கு கொடுத்து, முன்பிருந்ததை காட்டிலும் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுத்து, ஆண்டவர் அவனுக்கு மீண்டும் 10 பிள்ளைகளை கொடுத்து, வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய குமாரத்திகளைப் போல அழகு சௌந்தரியமுள்ள குமாரத்திகளை வேற எங்கும் பார்க்க முடியாதான். அவ்வளவு அழகாக அந்த குடும்பத்தை மறுபடியும் வடிவமைத்த ஆண்டவர், இன்றைக்கு நீ அவமானத்தில் இருந்தால் ஒரு காரியத்தை யோசித்துக்கொள் மகனே, மகளே, உனக்கு இரட்டிப்பான பலன் காத்திருக்கிறது என்ற அர்த்தம். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலனை கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். உன் குடும்பத்தை ஆண்டவர் அழகுள்ளதாய் மாற்றுவார். உன் குடும்பம் அலங்கோலமாய் மாறினதன் நிமித்தம் அவமானங்கள் வந்திருக்கலாம், நிந்தைகள் வந்திருக்கலாம், கடன் நிமித்தம் நிந்தைகள் வந்திருக்கலாம், பிள்ளைகள் நிமித்தம் நிந்தைகள் வந்திருக்கலாம், உன்னுடைய கற்பம் அடைக்கப்பட்டதன் நிமித்தம் நிந்தை வந்திருக்கலாம், காலாகாலத்தில் திருமணம் நடக்கவில்லை, நிந்தை வந்திருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் இரட்டிப்பான பலனால் மாற்றுவார். ஹல்லேலூயா. பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் வெட்கப்பட்டு தலகுனிஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் இன்னைக்கு தலையிடும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. எனக்கு வாழ பிடிக்கலை, என்னை கேவலப்படுத்திட்டாங்க, 10 பேருக்கு முன்னால் என்ன அசிங்கம் பண்ணிட்டாங்க, எல்லா குடும்பத்தாருக்கு முன்னால் என்னை கேவலப்படுத்திட்டாங்க, இதுக்கு மேலே நான் எப்படி வாழுகிறது, எப்படி அவங்க முகத்தில் போய் முழிக்கிறேன், எல்லா ஊராருக்கு முன்னால கடங்கார ரோட்ல இருந்து என்னை கேவலப்படுத்திட்டான், இந்த ஜனங்கள் மத்தியில் நான் எப்படி என்ன முழிக்க முடியும்? அவமானத்தோடு வாழ்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. எங்களுக்காக சிலுவையில் எல்லா அவமானங்களையும் ஏற்றவரே, போறவங்களை வர்றவங்களை தலையை ஆட்டி 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 தூஷத்தை விட்டு கடந்து போனாங்களே, அந்த சிலுவை நகோர காட்சி எங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, எவ்வளவு மகா பெரிய தெய்வம், வானத்தையும் பூமியும் அண்ட சராசங்களையும் சிருஷ்டித்த ஆண்டவர், அடிக்கப்பட்ட ஆட்டை போல தொங்கிக் கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனமாயிருந்தீரே. நாங்க அவமானமா இருக்கக்கூடாது, நாங்க கௌரவமா வாழணுன்றதுக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருந்தீரே. எங்களுக்கு தலை குனிவு வரக்கூடாது என்பதற்காக சிலுவையிலே தலையை சாய்த்து தொங்கினீரே. எந்த காரியம் என் பிள்ளைகளை அவமானத்திற்கு நேராக தள்ளினதோ அந்த காரியத்தில் இன்றைக்கு ஆண்டவர் தலையிடும்படியாக நான் செபிக்கிறேன். நீங்க தலையிட்டா ஒரு நொடி பொழுதில் அங்க ஒரு மாற்றம் வர ஆண்டவர். நீங்க தலையிட்டீங்கன்னா நொடி பொழுதில் அங்க ஒரு அற்புதம் நடக்க ஆண்டவர். எந்த இடத்துல எந்த மனுஷர்கள் முன்னிலையிலே என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குறித்து நின்றார்களோ, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும் என்று சொன்னீர். இரட்டிப்பான பலனை அவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்துங்கப்பா. சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடன்,
அவங்கள ஒரு அவமான சின்னமாக ஜனங்கள் மத்தியில் நடமாட விட்டுருக்குதுப்பா. அதுக்காகத்தான் என்னை சொன்னீங்க, நீ வரத்துள்ள பலனை தருவேன்னு சொன்னீங்களே. இந்த வருஷமா நஷ்டத்திலே ஓடிட்டுருக்கிற என் பிள்ளைகளுடைய கம்பெனி எல்லாம் இனி லாபத்தில் ஓடட்டும்ப்பா. மூடி கிடக்கிற என் பிள்ளைகளுடைய தொழில் கூட போகிறவங்க வர்றவங்க எல்லாம் பார்த்து கேவலமாக பேசுகிறாங்க. என் பிள்ளைகள் பேசின அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய வியாபார ஸ்தலத்தை மறுபடியும் திறக்க ஒரு வழி திறந்து கொடுப்பீராக. இனி அங்கு வரத்துள்ள பலன்கள் உண்டாகட்டும், மாற்றங்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறேன். நல்ல வருமானம் உண்டாகட்டும், லாபங்கள் வரட்டும், நஷ்டங்கள் தடுத்து நிறுத்தப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.